வேதத்தை புறக்கணித்தவன் என்னை அணுக முடியாது. வேதம் என்பது என்னை வந்து அடைகின்ற வழி. அந்த வழியை காட்டுபவன் வேதியன். உனக்கு வேண்டுமானால் வழி தெரிந்திருக்கலாம். உன்னை போல் எல்லோருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் இதுதான் வழின்னு தெரியுமா? அந்த வழியை கைப்பிடித்து அழைத்து கொண்டு வந்து என் அருகே நிறுத்துபவன் வேதியன். அந்த வேதியனை நீ புறக்கணித்த காரணத்தினாலே, வேதங்களை மறந்துவிட்ட காரணத்தினாலே, யாகங்கள் செய்யாமல் போய்விட்ட காரணத்தினாலே மழை பொய்த்து போனது. நீ அதையெல்லாம் செய், மீண்டும் இந்த தேசத்திற்கு வளமை வரும் என்று சொல்லி யாருக்கும் செய்யாத கருணையை இப்பாண்டிய தேசத்திற்கு மட்டும் பெருமான் செய்து கொண்டே இருப்பார். ஏன்னா அது அவர் ஊராச்சே. எப்பவுமே நம்ம ஊருன்னா கொஞ்சம் விசேஷமா நம்ம ஏதாவது செய்யணும்ல. நம்ம ஊரு, நம்ம படிச்ச ஸ்கூலு, நம்ம வீடு, நம்ம அம்மா வீட்டுல விசேஷம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியா செய்வோம். இதோட சொல்லிட்டு சுவாமி போயிருந்திருக்கலாம்.